வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை ஆரம்பியுங்கள். மலட்டுத்தன்மை அறவே இல்லை. கேன்சர் இல்லை. சர்க்கரை வியாதி இல்லை. இதய நோய்கள் இல்லை. வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை கெட்ட பழக்கமாக செய்திருக்கிறார்கள் இன்றைய சமூகத்தினர். தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாம்பூலம் எனப்படும் வெற்றிலை பாக்கு. தமிழனின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களில் தவறாமல் இடம்பெறும் ஒரு பொருள் வெற்றிலை பாக்கு. வெறும் வெற்றிலை பாக்கு மட்டுமே மாற்றி ஒரு திருமணத்தையே நிச்சயம் செய்து விடுவார்கள் தமிழர்கள். வெற்றிலை பாக்கு போட்டு வளர்ந்த நமது தாத்தா பாட்டி காலத்தில் கேன்சர் இல்லை, சர்க்கரை வியாதி இல்லை, இதய நோய்கள் இல்லை, முக்கியமாக மலட்டுத்தன்மை அறவே இல்லவே இல்லை. ஆக வெற்றிலைப்பாக்கு என்பது பல நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்து என்பது தமிழர்களுக்கு தெரிந்திருந்ததால் தான் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள். கலாச்சார சீரழிவும் அந்நிய மோகமும் சேர்ந்து தாம்பூலத்தை கெட்ட பழக்கமாக சித்தரித்து நம் இனத்தை நோயாளிகளாக அலைய விட்டிருக்கிறது. வெற்றிலில் மகத்துவத்தை தமிழை மறக்கடிக்க செய்து தம்பதிகளை கருத்தரிப்பு மையங்களை நோக்கி படையெடுத்து வைத்திருக்கிறது. வாயில் கேன்சர் வந்திடம் பல் கரை போகாது தவிர இன்னுமா பழைய ஆள் மாதிரி வெத்தலையை போட்டுக்கிட்டு என சொல்லியே வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பட்டுவிட்டது. வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு, அதில் கல் சுண்ணாம்பு, முத்துச்சிப்பி சுண்ணாம்பு என வித்தியாசம் காட்டி அது மட்டுமா ஏலக்காய், கிராம்பு, சாதிக்காய் என வாசனை பொருட்கள் கலந்து வாயில் இட்டு சுவைத்து முதலில் ஊறும் நீரும் இரண்டாவது ஊறும் நீரும் துப்பிவிட வேண்டும் என்றும் மூன்றாவதாய் ஊறும் நீரே அமிர்தம் என தாம்பூலம் இட்ட வழிமுறைகள் சொன்ன சித்த மருத்துவம் இருந்த ஊரில் தாம்பூலமா அப்படின்னா என கேட்கும் அடுத்த தலைமுறை வந்துவிட்டது. பெருகி வரும் ஆண் மலட்டுத்தன்மை, குறிப்பாக விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் மோர்டாலிட்டி குறையும். இவற்றிற்கு தாம்பூலம் மிக சிறந்த மருந்து. காதல் மனைவி ஊட்டி விடும் தாம்பூலத்தை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள் போல மலச்சிக்கலா? தாம்பூலத்துடன் கொஞ்சம் அதிகம் பாக்கு சேர். வாய் நாற்றமா? லவங்கத்தை சேர். வீரியம் வேண்டுமா? சாதிக்காய் சேர் என சொன்ன தமிழ்ச் சமூகம் இன்று இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்களில் முடங்கி கிடக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இனியாவது தாம்பூலத்தின் மகத்துவத்தை எடுத்துரைப்போம். வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை ஆரம்பியுங்கள். சுகமாக வாழுங்கள்.